ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. விழுப்புரத்தை சுற்றியே பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி நரசிம்மருக்குன்னு 3 அற்புதமான கோவில்கள் இருக்குது. அந்த 3 கோவில்களை பற்றியும் வரக்கூடிய நாட்கள் நம்ம பேசலாம். இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டத்தில் பரிக்கல்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி தான் பேச போகிறோம். இங்கே மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர், அம்பாள் கனகவல்லி தாயார், தீர்த்தம் நாககூபம், புராண பெயர் பரகலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெயர். இது தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பரிக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலம். லக்ஷ்மி நரசிம்மருக்குரிய முக்கியமான தலம். பொதுவாக நரசிம்மர் கோவிலில் உக்ரமூர்த்தியான நரசிம்மர் தன்னுடைய மடியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை ஆலிங்கனம் பண்ணியிருப்பார். ஆனால் இந்தியாவிலேயே இங்கே மட்டும்தான் நரசிம்மரை லக்ஷ்மி தாயார் தன்னுடைய வலக்கையாலையும் லக்ஷ்மி தாயாரை நரசிம்மரும் ஆலிங்கனம் பண்ணபடி ஒரு மூர்த்தம் உண்டு. இந்த கோவிலினுடைய விசேஷம்னு சொல்லும் பொழுது பதவி உயர்வு வேண்டுறவங்களும் பதவி இழந்தவர்களும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணினா அவங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு. இங்கே வந்து நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அதே போல் கை கால் குறைபாடு இருக்குது, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க, கல்யாண தடை இருக்குது, வழக்கு வம்புகளில் சிக்கியிருக்கிறாங்க, பில்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டால் அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. குறிப்பாக பதவி உயர்வு வேணும் அல்லது வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வழிபட வேண்டிய ஒரு திருத்தலம் தான் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், பரிக்கல்ல இருக்கக்கூடிய கோவில். வசந்தராஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன்னன் நரசிம்மர் மேலே மிகுந்த பக்தி கொண்டவனாக இருந்திருக்கான். நரசிம்மருக்கு கோவில் கட்டணும்னு நினச்சிருக்கான். தன்னுடைய குருவான வாமதேவ ரிஷியை கொண்டு 3 இரவுகள் தொடர்ந்து யாகங்கள்லாம் பண்ண ஏற்பாடும் பண்ணியிருக்கான் அந்த ராஜா. இதற்காக தன்னுடைய சிற்றரசர்களுக்கெல்லாம் அழைப்பு அனுப்பியிருக்கான். வசந்தராஜனினுடைய அழைப்பின் பேரில் குறிப்பிட்ட இடத்துக்கு சிற்றரசர்கள் எல்லாம் வராங்க. யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொடங்கக்கூடிய நேரத்தில் பரிகலாசூரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அசுரன் யாகத்தை தடுக்கிறதுக்கு தன்னுடைய படையோட புறப்பட்டு வந்துடுறான். அசுரன் வர்றதை பார்த்த குரு வசந்தராஜன் கையில் கங்கணம் கட்டி அராக்ஷர அமிர்தாக்ஷர அப்படின்னு தொடங்கக்கூடிய மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். பக்கத்தில் இருக்கக்கூடிய புதரில் மறைஞ்சு கொள்ள சொல்கிறார். இருந்தாலும் அசுரன் வசந்தராஜனை கோடாரியால் தாக்கிடுறான். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா நரசிம்மர் பயங்கர கோவப்பட்டுறார். தன்னுடைய பக்தனை காப்பாற்றுறதுக்காக உக்ர நரசிம்மராக மாறி பரிகாலசூரனை அழித்து வசந்தராஜனுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்படி பரிகலாசூரன் என்ற அசுரனை அழிச்சதுனால இந்த தலம் பரிக்கல் அப்படின்னு பேர் எடுத்திருக்கு. தனக்கு தரிசனம் கொடுத்த உக்ர நரசிம்மர் கிட்ட, பரந்தாமா நீங்க எப்பவுமே இங்கிருந்து உன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களின் குறைகளை தீர்க்க சாந்த நரசிம்மராக அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டினானாம் அரசன். அதன்படி வசந்தராஜன் கட்டின கோவிலுக்கு தேவ சிற்பியான விஸ்வகர்மா லக்ஷ்மி நரசிம்மர் சிலையை செய்து கொடுத்திருக்கிறாரு. அதை குரு வாமதேவ ரிஷி பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். நரசிம்மரும் லக்ஷ்மி தாயாரோட இணைந்து சாந்த நரசிம்மராக இந்த தலத்தில் அருள்பாலிக்கிறார். சில காலம் இந்த விக்கிரகத்திற்கு சிறப்பான பூஜைகள் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. காலப்போக்கில் புற்று அந்த விக்கிரகத்தை மறைச்சிருச்சான். இந்த ஊருக்கு பக்கத்தில் அக்ரஹாரத்தில் வாழ்ந்த வாய் பேச முடியாத ஒருத்தர் கனவுல தோன்றிய பெருமாள் நரசிம்மர் சிலை புத்துல மறைஞ்சிருக்கிறதாகவும் மறுபடியும் எடுத்து பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதன்படி ஊர் மக்களும் லக்ஷ்மி நரசிம்மரை எடுத்து புதுசா கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சிருக்காங்க. மூலஸ்தானத்துல லக்ஷ்மி நரசிம்மரும் தனி சன்னதியில கனகவல்லி தாயாரும் அருள் பாலிக்கிறாங்க. பிரகாரத்துல வாயு மூலையில வாயு மைந்தனான ஹனுமன் வீர ஆஞ்சநேயராகவும் பக்த ஆஞ்சநேயராகவும் அருள் பாலிக்கிறார். பக்தர்கள் இவருக்கு முன்னாடி நெல்லை கொட்டி அதில் அவங்களுடைய கோரிக்கைகளை எழுதி வழிபாடு செய்கிறாங்க. அதனால தங்களுடைய கோரிக்கைகள் விரைவில் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பிரகாரத்தில் வடக்கு பக்கமாக வரதராஜ பெருமாள், தென்கிழக்கே விநாயகர், கோவிலுக்கு எதிர்க்க கருடர், இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதிகள் இருக்குது. ஊரினுடைய வடமேற்கில் சக்கர தீர்த்தமும் இருக்குது. பொதுவாக நரசிம்மர் கோவிலில் உக்ரமூர்த்தியான நரசிம்மர் தன்னுடைய மடியில் மகாலட்சுமியை ஆலிங்கனம் பண்ணியிருப்பார். ஆனால் இந்தியாவிலேயே இங்கே மட்டும்தான் நரசிம்மரை லக்ஷ்மி தாயார் தன்னுடைய வலக்கையாலையும் லக்ஷ்மி தாயாரை நரசிம்மரும் ஆலிங்கனம் பண்ணினபடி ஒரு அற்புதமான மூர்த்தம் இருக்குது. இதுலேருந்தே நரசிம்மரினுடைய அந்த உக்ரம் முழுதும் தணிந்து வேண்டவங்களுக்கு வேண்டக்கூடிய வரம் அருளக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? வீர ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர், இப்படி ஒரு சேர ஆஞ்சநேயரும் இங்கே நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. முக்கியமான சிறப்பும் கூட. தினம் எள்நெய் தீபம் ஏற்றி நவதானியங்களை இவர்கள் முன்னாடி பரப்பி அவங்க கோரக்கூடிய பிரார்த்தனைகளை கையால் எழுதுறாங்க எங்கள் பக்தர்கள். அப்படி செய்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும், நவகிரகங்களினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பெருமாள் கிழக்க பார்த்து அமர்ந்திருக்கார். அவருடைய இடப்பாகம் தாயார் மடியில் உட்கார்ந்துருக்கார். எங்கள் பெருமாளை தாயார் ஆலிங்கனம் பண்ணினபடி இருக்கிறதுனால எங்கள் பெருமாள் ரொம்ப ஒரு சாந்த சுரூபமாக இருக்கிறார். இங்கே இந்த மதம் அந்த மதம்னு இல்லாமல் மத வேறுபாடு இல்லாமல் வந்து வழிபடக்கூடிய சிறப்பு வாய்ந்த தலமாக இது அமைஞ்சிருக்கு. பெருமாள் பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் இருக்கிறது மற்றொரு தனி சிறப்பு. ஸ்ரீரங்கம் பெருமாள் மாதிரி இங்கேயும் வரதராஜ பெருமாள் தெற்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.